ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபேம் மீடியா ப்ரோ சேனலுங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன சிக்கலுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு காங்கிரீட் மிக்ஸ் ஊற்றணுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த காங்கிரீட் மிக்சர் லாரி இருக்கு வருங்க, அந்த 10 வீல் லாரியால் உள்ளே போக முடியலிங்க. ஸோ இப்போ இந்த எர்த் மூவர் வர வச்சுருக்குதுங்க. அப்பா சரியான லென்த்துங்கோ, நல்ல லென்த்து, நல்ல லைட்டுங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டெமோ மாதிரி பண்ணுவார் பாருங்க. அதாவது கிட்டத்தட்ட ஆனால் பார்த்துங்கன்னா வண்டி வருது அவ்வளோதான். பரவாயில்ல, வண்டி கரெக்டாக பார்த்தாச்சு. ஓட்டு பாருங்க, ஒரு சும்மா ஒரு டெமோ மாதிரி பண்ணுறாரு பாருங்க. இப்படி எடுத்து இப்படி ஊற்றணும், இப்படி எடுத்து இப்படி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டெமோ. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் அந்த காங்கிரீட் கொட்டணுங்க. ஆனால் என்ன பண்ணுறது, அந்த ட்ரக் அவ்வளோ தூரம் வர முடியாது, பள்ளம் இருக்கிறதுனால. ஏதாவது வீல் சிக்கிச்சுன்னா வம்பாய் போயிருங்களே, டேண்டம் ஆக்சிடென்ட் சிக்கிச்சுன்னா ரொம்ப சிரமங்க வண்டி வெளியே எடுக்கிறது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எர்த் மூவர் வச்சு அதோட பக்கெட்டில் ஃபுல்லாக காங்கிரீட் மிக்சர் ஊற்றிங்க, அதை வந்து இந்த ட்ரைனேஜுக்குள்ளே ஃபில் பண்ண போகிறாங்க. அதுக்கு தான் அப்படியே ஒரு டெமோ பார்த்தாரு பார்த்தீங்களா நீங்கள். அப்படியே அந்த பக்கெட்டை தூக்கி உள்ளே ஊற்றுன மாதிரியே இப்போ உண்மையாகவே மிக்ஸு உள்ளே ஊற்றி வச்சுங்க. அப்பா ஜம்முன்னு இறக்கிடுறது. நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியலிங்களே. அவ்வளவு குவான்டிட்டி காங்கிரீட் மிக்சரை இப்படி இந்த பக்கெட்டோட கொள்ளளவும் தெரியல எவ்வளோ பிடிக்கணுங்க. கிட்டத்தட்ட அது என்ன ஒரு 4 ட்ரிப்பு பிடிச்ச போதுன்னு நினைக்கிறேங்க. 4-5 ட்ரிப்பு பிடிச்சா ஃபுல்லாக மிக்சர் வந்துடுதுன்னு நான் நினைக்கிறேனுங்க. இந்த சைடு ஆங்கிள்லேருந்து பார்க்கல பாருங்கள், இது நல்லா கிளியராக தெரியுதுங்க. அந்த காங்கிரீட் வந்து பம்ப் அவுட் ஆகுறது அந்த மிஷின்லேருந்து வெளியே வருதுங்க, லாரி மிஷின், காங்கிரீட் மிக்சர் மிஷின்லேருந்துங்க. அப்புறம் ஆஸ் யூஸ்வல் அதை திருப்புறாரு. அப்புறம் உள்ள இது கடைசி இதுங்க, ஒரு 4-5 அடித்தாருங்க எனக்கு தெரிஞ்சு.